ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி நாங்கள் கப்பல்ஸுக்கு இடையில் அவங்களோட ஃபேமிலிஸ் எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, அதால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதை வந்து கப்பல்ஸ் எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உதாரணமாக, பிஃபோர் மேரேஜ் எங்களோட லைஃப்பில் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே எங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, எங்களோட சிஸ்டர் அடி நானும் தம்பிமார்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அப்படித்தான் பெரும்பாலும் முடிவுகள் எடுத்து நாங்கள் நடைமுறைப்படுத்திருப்போம். பட் ஆஃப்டர் மேரேஜ் இங்கே ஒரு சிக்கல் ஏற்படும். என்னன்னு சொன்னால், நானும் என்னோட பார்ட்னரும் சேர்ந்து ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னு சொன்னால், அதுக்கு எந்த பார்ட்னர்கிட்ட, அதாவது என் ஹஸ்பண்ட ஃபேமிலியில் உள்ள ஆக்களோட ஐடியாஸும் வரும். அதே நேரத்தில் எந்த ஃபேமிலியில் உள்ள நபர்களோட ஐடியாஸும் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் கிளியராக இருக்கணும், இது எனக்கும் என் பார்ட்னருக்கும் இடையில் நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதைத்தான் செய்யணும். அவங்க இதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, நாங்கள் அதை செஞ்சு பார்ப்போம், இல்லாட்டி இதை செஞ்சு பார்ப்போம்ண்டு நாங்கள் ரெண்டு சைடில் உள்ள குடும்பங்களையும் எங்களோட ஃபேமிலிக்குள்ளே எடுத்து போட்டோம்னு சொன்னால் எங்களுக்குள்ள முரண்பாடல் ஸ்டார்ட் ஆகும். உதாரணமாக, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இப்படி செஞ்சால் நல்லம் தானே அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் ஹஸ்பண்டை விட்டு சைடால் யாரோ ஒரு நபர் வந்து இது இப்படி செஞ்சால் நல்ல ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் நான் கொடுக்குற ஐடியாவை விட அது பெட்டராக இருக்கி, நாங்கள் அதை செய்வோம், அதுதான் நல்லம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாராக இருந்தால், அதை வந்து என்னக்கிட்ட முறையாக கன்வே பண்ணாமல் இருந்தால் எனக்கு என்ன தோணும்னு சொன்னால், எந்த முடிவுக்கு அங்கே எந்த மரியாதையும் இல்லை. அப்போ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களாக ஹர்ட்டாக தொடங்கினது பாரிய இஷ்யூஸாக நான் அந்த ஃபேமிலியோட முரண்பட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன நடக்கும் அமையும். ஸோ இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து எல்லாரோட ஐடியாவையும் கேட்கணும். ஆனால் முடிவு எடுக்கிற நேரம் நிச்சயமாக கப்பல்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தேவையான முடிவுகளை தான் நீங்கள் எடுக்கணும். அதில் தெளிவாக இருங்க. இங்கே வந்து குடும்பத்தோட இணையாமல் போகிறதோ, குடும்பத்தை தவிர்ந்து நடக்கிறதோ இல்லை. குடும்பத்தோடு நாங்கள் இணைஞ்சு நடக்கணும். எப்பயுமே அவங்களோட டிஸ்கஷன், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், அவங்களோட ஐடியாஸை நாங்கள் கேட்கணும். பட் முடிவெடுக்கிற போகிற நேரம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுக்குள்ள பவுண்ட்ரிஸை உருவாக்கிக்கோங்க. இது எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடக்கிற ஒரு டிஸ்கஷன், ஒரு முடிவு. ஸோ வாழ போகிறது நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ முடிவெடுக்க வேண்டியதும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் என்ற விஷயத்தில் தெளிவாக இருங்க. ஸோ கட்டாயம் நாங்கள் முடிவுகள் எடுக்கிற நேரம் எங்களுக்கு, எனக்கும் என் பார்ட்னருக்கும் எந்த முடிவு சரியாக இருக்கும்ன்றதை நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலை காணப்படணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க இப்படி நினச்சிருவாங்கன்றதுக்காக எல்லாம் உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸை உருவாக்காதீங்க. அவங்க இன்றைக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போவாங்க. ஸோ வாழக்கூடிய நபர்கள், சேர்ந்து வாழ வேண்டிய நபர்கள் நீங்கள் ரெண்டு பேரும். ஸோ உங்களோட லைஃபுக்கான முடிவுகளை தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி முடிவாக எடுக்க முயற்சிங்க. இது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நெருக்கமானதாக, ஹெல்த்தியானதாக மாற்றும். தேங்க்யூ ஸோ மச்.